கனிஷ்காவுக்கு கல்லூரி கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவிட்டோம். அந்த வீடியோ பார்த்து 2 நாள் தாங்க ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய அத்தனை உதவிகள் வந்து சேர்ந்துருச்சு. டென்த் 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்த பொண்ணால படிக்க முடியலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்ட உடனே அவங்க படிக்காம இருக்கக்கூடாது, இந்தாங்க எங்களால முடிஞ்ச உதவின்னு கட்டுக்கட்டா பண உதவி வந்திருக்கு. வீடியோ போட்டு 2 நாட்கள்ல அந்த பொண்ணு படிக்கிறதுக்கான மொத்த தொகையும் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு இவரு. கனிஷ்கா 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்புலையும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு மாணவி படிக்க முடியாம வீட்டில் தையல் மிஷின்ல உட்கார்ந்துருக்காங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு 2 நாளில அவங்களுக்கு 4 வருடம் படிக்கிறதுக்கான ஒட்டுமொத்த தொகை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்தாமா இந்த பையப்புடி, பையக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க கட்டுக்கட்டா பணம் இருக்கிறத பார்த்த அந்த பொண்ணு ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. இவ்வளவும் எனக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சந்தோஷத்துல திகச்சு போயிருந்திருக்காங்க. ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு பொண்ணுக்கு படிப்பு உதவி தேவைப்படுது. அவங்க 10th and 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. ஆனா படிக்க முடியாத சூழலால இப்போ டெய்லரிங் வேலை பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்திருக்காரு. நல்லா படிக்கிற பொண்ணுக்கு கண்டிப்பா உதவி தேவைப்படணும், படிப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு படிப்புடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த சமூகதளவாசிகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதன்படி இவங்களுக்கு தேவையான பண உதவியை நிறைய பேர் செஞ்சிருந்திருக்காங்க. அதுல அவங்க 4 வருஷம் படிக்கிறதுக்கான மொத்த தொகையும் வெறும் 2 நாட்கள்ல சேர்ந்துருச்சுன்னு இவர் சந்தோஷத்தோட இதை பகிர்ந்திருக்காரு. ஒரு பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்ட 2 நாட்கள்ல இப்படி நடக்குமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. கண்டிப்பா அவங்க படிச்சு நல்லபடியா வாழ்க்கையில முன்னேற நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.